வெல்கம் பேக் இன்னொரு எபிசோட் ஆஃப் உன்னை அறிந்தால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் இருக்கு. நம்மளோட ஆர்கன் டொனேஷன் எபிசோடுக்கு அப்புறம் பல பேருங்க ஆர்கன் டொனேஷனாக மாறி இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ இதுலேயே தெரியுது எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ பார்த்துக்கிட்டு நீங்கள் மாறுறீங்க, அந்த மாற்றம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எதிர்காலம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல பேருக்கு இந்த எதிர்காலமே வந்து கிடைக்காம போகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, படிப்பு வந்து இப்போல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது இருந்தால் தான் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னேற்றம் வரணும்னு நம்புகிறோம். பட் நிறைய பேருக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிச்ச காசு எல்லாமே வந்து பல ஸ்கூல்ஸுக்கு வந்து ஒரு ப்ரீகேஜி சீட்டுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டிட்டு தான் வந்து ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம வாங்கணும். படிப்புக்கே வந்து இப்போ ஒரு ப்ரைஸை போட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம கட்டுற டாக்ஸ்ல தான் வந்து அந்த ஸ்கூல்லேயே நடத்துறாங்க. ஆனா வந்து எந்த காரணத்துக்குமே வந்து நம்ம ஜாஸ்தி காசு கட்டி ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்கணுமா? சில பேருக்கு காசு இல்லைன்னா எப்படி வந்து அவங்க படிப்பாங்க? அப்பனா படிப்பை விட்டுணுமா? கடைகளில் விற்கும் மிக மிக விலை உயர்ந்த பொருட்களின் பட்டியலில் சமீபத்தில் சேர்ந்திருக்கும் ஒன்று கல்வி. குழந்தைகள் கல்வியை கற்பதற்கு பெற்றோர்களிடம் சொத்துக்கள் வேண்டும் விற்பதற்கு. அறிவை அள்ளி அள்ளி வழங்கும் கல்வியானது பணத்தை அள்ளி அள்ளி வழங்கினால் மட்டுமே கிடைக்கும் என்பது இன்றைய சூழல். ஆனால் இலவச கல்விக்கு அரசு பள்ளிகள் இருக்க, விலைமதிப்பில்லா கல்வியை விலை கொடுத்து வாங்கும் பெற்றோர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. தங்கள் குழந்தைகளின் புத்தக சுமைக்காக கடன் சுமையில் தத்தளிக்கும் குடும்பங்கள் ஏராளம். கல்விச் செல்வம் என்பது இன்று செல்வம் இருந்தால் மட்டுமே கல்வி என்று மாறிப்போனது எப்படி? அலசுவோம். பேசலாம். Let's see the differences. Let's start. கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு சொல்லுவாங்கம்மா. அப்பா அறிவு, அம்மாவை நம்ம அன்புன்னு முதல் இடத்துல வைக்கிறோம். ஆனால் 3வது இடத்துல ஆசான் வந்து கல்வி தராரு. அதுவும் தனியார் பள்ளியில் இருக்கிற வசதிகளை இன்றைக்கி பெற்றோர்கள் ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற வசதி, நவீன வசதிகள், இந்த வசதியெல்லாம் அரசு பள்ளியில் இருக்காதோ அப்படிங்கிற ஐயப்பாடு. ஆனால் இந்த காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து அரசு பள்ளியிலே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. இதை பெற்றோர்கள் உணரணும். தனியார் பள்ளியில் வந்து பெற்றோர் ஏன் சேர விரும்புகிறாங்கன்னா, அங்கே ஆங்கிலத்தில் நம்ம பிள்ளை பேசாதா ஒரு ஆர்வம். இதே அரசு பள்ளிக்கு போனால் அது வந்து தமிழ்லே தான் பேசுது அப்படின்ற ஒரு. பட் இப்போலாம் வந்து எல்கேஜி அதுல கூட இல்ல, அங்க கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் இப்போ கொண்டு வராங்க. முன்ன மாதிரி இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஷூ போட்டு டை போட்டு போகிற பிள்ளைங்க. ஆமாம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அங்கெல்லாம் போனீங்கன்னா தாய்மொழி கல்விக்கு தான் முதலிடம். அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலும் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நம்மளுடைய அரசு பள்ளிகளை மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. என் ஹஸ்பண்ட் ஆர்மியில் இருக்காங்க. அதனால நார்த் இந்தியாலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சவுத் இந்தியாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நார்த் இந்தியாவில் குஜராத், ஹரியானா, பஞ்சாப், அப்புறம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் தனியார் ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறேன். பசங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மற்ற பசங்களை கம்பேர் பண்ணுறானுங்க, எந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக வருது, நாளைக்கு நான் நீட் எக்ஸாம் எழுதினா கிளியர் பண்ணிடுவேனா மாட்டேனா, இதெல்லாம் யோசிச்சுட்டு பேரண்ட்ஸ்கிட்ட போய் ரொம்ப அடம்பிடிச்சு கேட்குறாங்க, எனக்கு இந்த ஸ்கூலில் தான் போடணும்னு. அரசாங்க ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எல்கேஜி யூகேஜிலாம் இப்போ தான் வரப்போகுது, இது வரைக்கும் வரலை. பேசிக்காக எப்படி பிள்ளைங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கூலில் போட்டேன்னா அவன் +2 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் இருக்கணும்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸ்பெஷலி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸு எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கக்குள்ள அவன் தனியார் ஸ்கூலில் என்னென்னா நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறான். அதாவது எந்த ஒரு காம்படிஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ட்ராஃபி, அதுக்கு ஒரு காம்படிஷன், அதுக்கு ஒரு மெடல், இதெல்லாம் கொடுக்கறதும் அதுங்க அட்ராக்ட் ஆகிடுது. 2வது என்னென்னா, பேரண்ட்ஸுக்கு எப்பயுமே அடுத்த பேரண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. என் பிள்ளை இது நீட்டில் கிளியர் பண்ணியிருக்கானா, என் பிள்ளை ஐஐடிக்கு கிளியர் பண்ணியிருக்கானா, எந்த ஸ்கூலில் படித்தான் அப்படின்னு கேட்டுட்டு அதை கம்பேர் பண்ணிட்டு பண்ண வைக்கிறாங்க. கல்வி வந்து அறிவு சார்ந்த விஷயம்ன்றது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு வணிகமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபெசிலிட்டியாக இருக்குது. எத்தனை லட்சம் செலவு பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வச்சா எத்தனை கோடி சம்பாதிக்கலாம். ஏன்னா அப்போ தனியார் ஸ்கூலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, தன்னை முயற்சி எடுக்கிறாங்க.
ஆனால் திட்டமிட்டு மார்க் அடிப்படையாக வச்சு இயங்குறதில்ல. தனியார் பள்ளிகள் வந்து 100க்கு 100 மார்க்குன்றதை விளம்பரப்படுத்துகிறாங்க. அது எப்படி வாங்குறாங்கன்னு தெரியாது. எல்லா மாணவர்களுமே 100க்கு 100 தேர்ச்சினா அது எப்படி வாங்குறாங்கன்னு தெரியாது. அதை நம்பி போகிறாங்க. இன்னொன்று தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன்கள்லேயே நிறுவனங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, அரசு கல்லூரிகளில் படிப்பதற்கும் தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்குமான வேறுபாடு இருக்குது. தனியார் கல்லூரியில் படித்தா உடனே வேலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ முன்னெல்லாம் நாங்கள் படிக்கும்போது வந்து மாரல் கிளாஸ்னே ஒரு கிளாஸ் இருந்தது. இன்றைக்கி அந்த மாரல் கிளாஸையும் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸாக மாற்றி காசு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போனால் கூட நம்ம தான் அதை கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த டேக்ஸ்லாம் நம்ம எதுக்கு இவ்வளோ பேர் நம்ம டேக்ஸ் இப்போ எல்லாம் டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. எல்லாரும் இப்போ டேக்ஸ் கட்டுறோம். இப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாரும் வந்து டேக்ஸ் கட்டுறோம். அது கட்டும் போது கேள்வி கேட்டு தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த ஸ்கூல்ல பிடிக்கலன்னா அதை மாத்துங்க. கேள்வி கேட்க உரிமை வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம யாரும் போய் கேட்கறது இல்லை. நான் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன், தூத்துக்குடி மாவட்டத்தில். நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த பள்ளிக்கூடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா படித்த பள்ளிக்கூடம். அவங்க படித்த ஆசிரியர்கிட்ட தான் நான் படித்தேன். ஆனால் அவங்க வந்து பாடம் சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே புரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இங்கிலீஷ் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. ஆனால் கணித பாடம் வந்து அவங்க சொல்லி தருவாங்க. டீச்சிங் இருக்கும், கோச்சிங் இருக்காது. கணித பாடத்தை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் எவ்வளோ கோச்சிங் கொடுக்கணுமோ அது கோச்சிங் கொடுத்தா தான் அரசாங்க பள்ளியில் வந்து முன்னேற முடியும். ஆனால் அரசாங்க ஆசிரியர்கள்ட்ட போய் நம்ம எனக்கு கொஞ்சம் இந்த சம் சொல்லிவிடுங்க, அந்த சம் சொல்லிவிடுங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுடைய டைமிங் 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் கிளாஸ் ஹவர்ஸில் நீ வந்து கேளு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வெளியே, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதே தனியார் பள்ளி இதனால் என்னுடைய கணித மார்க் வந்து குறைஞ்சி நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனதால மறுபடியும் ப்ரைவேட்டாக படித்து 2 மாதத்தில் மார்க் 155 மார்க் எடுத்தேன். மேக்ஸ் எனக்கு சூப்பராக வரும். ஆனால் எடுத்தேன் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தவரை டீச்சிங் இருக்கும், கோச்சிங் இருக்காது. இப்போ ஒரு நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நோட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டானா கம்ப்ளீட் பண்ணலையா அப்படிங்கிறத செக் அவுட் சீல் வச்சு பிரின்சிபால் முதற்கொண்டு எல்லா ஸ்கூலும் அப்படி இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா கூட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றீங்களா? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி கிடையாது மேடம். ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி இருக்கு, எல்லா டீச்சர்ஸும் அப்படி கிடையாது. பார்த்தா ஒரு சில பிரைவேட் ஸ்கூல் அப்படி தான் இருக்கு. இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையும் நம்ம கேள்வி கேட்கலாம். பிரைவேட் ஸ்கூல்ல கேள்வி கேட்கும் போது அந்த பிரின்சிபால் வந்து கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேள்வி கேட்க கூடாதுன்னு யார் சொன்னா? இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேள்வி கேட்டா பிரின்சிபால் வந்து அந்த வாத்தியாரை கேட்கும்போது அந்த வாத்தியார் லீவ் போட்டு போயிடுவாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. இது வந்து 40% நடக்கு, 40% நடக்கு மேடம். 60% மேல நடக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் மேல அக்கறை கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களையும் அவங்க அக்கறையோட தான் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் படித்த ஸ்கூலில் அப்படி இருந்திருக்கலாம். போன வருஷம் கோயம்பேடு ஸ்கூலு +1 +2 10th 3த்துலேயும் சென்டம் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. கோச் இல்லாமையா எடுக்க முடியும்? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம்னா டவுன்ராடன் கீழ்த்தட்டிலிருந்து வர குழந்தைங்க கூட வாய்ப்பு ஏற்படும், பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைங்க கெட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்க மனசுக்குள்ள அது இருக்கு. அதனால அந்த குழந்தைங்க கூட மிங்கிள் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்க சேர்க்கறதுக்கு விரும்பலை. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் அலட்சியம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் கூட சரியில்லை. ஸோ அதனால மெயினாக வந்து தனியார் பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலேஜ்லஸ்லாம் கட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நிறைய பசங்க கட் அடிச்சுட்டு வெளியே போய் நானே பார்த்துருக்கேன். ஸ்கூல்ஸும் கட் பண்ணுறாங்கம்மா. ஸ்கூல்ஸும் கட் பண்ணுறாங்க. ஸ்கூல் மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸ் கட் பண்ணணும்னு நினச்சா அது கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூலோ கட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்ன யோசிச்சேன்னா அவங்க வந்து அந்த அலட்சியத்தை கொஞ்சம் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணும் எனக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலில். கிராமத்தில் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஃபெசிலிட்டிஸ், அதாவது பாத்ரூம் எல்லாம் சரியில்லாமல் அங்கங்கே வந்து ஸ்கூல்லலாம் வந்து இந்த இதெல்லாம் செவரெல்லாம் உடஞ்சிட்டு நிறைய நம்ம டிவிலலாம் இப்போ பார்க்குறோம் ரீசெண்டாக. நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன். ஆமாம் ஆமாம். அது கூட அப்படிதான் இருக்கு. பாத்ரூம்ல இருக்கிறதுலாம் வந்து எல்லா லேடிஸ் அந்த பிள்ளைங்களுக்கு நாப்கின் மாத்திரத்துக்கு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ரூம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது. இதனால நிறைய பிள்ளைங்களை வந்து பாதியில் நிறுத்திடுறாங்க ஸ்கூல் ஸ்டடீஸ். அதெல்லாம் நிறைய விஞ்ஞானிகள், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய படித்த பெண்கள் நிறைய அப்படி நிறுத்திடுறாங்க, படிப்பு நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அது பாத்ரூம்னால இல்ல, கவர்மெண்ட் கொஞ்சம் பார்க்கணும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து சைன் போட்டாலே வந்து கேவலமாக நினைக்கிறாங்க, வேலை கிடைக்கல. இங்கிலீஷில் சைன் போட்டால் இங்கிலீஷில் போய் 4 வார்த்தை பேசினா தான் வேலை கிடைக்குது. நானும் என் நண்பனும் வந்திருக்கோம். நாங்கள் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கிட்டோம். இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டுன்னு உனக்கு என்ன பேச இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் தான் வேலை கொடுக்குறாங்க. அதனால் இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, லாங்குவேஜ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் இங்கே வேலை கிடைக்குது. எனக்கு வந்து கத்துக்கலாம். நீங்க தமிழில் பேச மதிக்க மாட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டிலே மதிக்கிறது கிடையாது. நான் ஒரு இன்டர்வியூக்கு போனால் அவங்க ஃபார்ம் கொடுத்தாங்க. ஃபார்மில் வந்து நான் தமிழில் கையெழுத்து போட்டோன்னே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நான் கேட்டேன், ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னு. தமிழில் கையெழுத்து போடுறோம் அப்படின்னாங்க. இங்கிலீஷ் கையெழுத்து போட்டு தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதாவது அடிப்படை வசதிகள் எல்லாமே இருந்து
சாதிக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள். அடிப்படை வசதி கூட இல்லாமல் சாதிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கள் மாணவர்கள். சரிங்களா? ஸோ அதாவது எல்லாம் இருந்து ஜெயிக்கிறவனுக்கும் எதுவுமே இல்லாமல் ஜெயிக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எங்கள் மாணவர்களுடைய வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைன்றதை பற்றி அதிகமாக எல்லாருமே பேசுகிறாங்க. எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? முதல் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய பட்டியலில் அரசு மாணவர்கள் அதிகமாக வராங்க. போன வாட்டி கூட கார்ப்பரேஷன் மாணவர்கள் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தனியார் பள்ளிகள் 100% வாங்குதுன்னு சொல்கிறாங்க. அது உள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன தெரியுங்களா? 9ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த மாணவன் அந்த பள்ளியில் படிப்பான். 9ஆம் வகுப்பு வந்த உடனே தான் அந்த மாணவன் வந்து படிக்க தெரியாதவன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் போட்டு சைலண்டாக கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க டிசியை. அப்படி யாராலையும் தேத்த முடியாத மாணவர்களையும் தேத்துற ஆசிரியர்கள் நாங்கள். சரிங்களா? அதாவது சார் சொன்னார் கோச்சிங் இல்லைன்னு சொன்னார். டீச்சிங்கு ஃபஸ்ட்டு மஸ்ட்டு. ஆக்சுவலாக கோச்சிங்ன்றது கொடுக்கக்கூடாது. முதல் விஷயமே என்னன்னா, ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைக்கு மீன் பிடிக்க கத்து தரணுமே தவிர மீனை பிடிச்சி வறுத்து கொடுத்துட்டு இருக்க கூடாது. வறுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா காலத்துக்கு புரிய மாட்டேங்குது. கோச்சிங்கே வந்து இன்னொரு ஒரு பிசினஸ் தான். எஸ், கோச்சிங் முடிச்சப்பா என் டியூஷனுக்கு வந்துரு. அதான் கமர்ஷியலைசேஷன். டியூஷனுக்கு வா. டியூஷன் வரலனா உங்க பையனை படிக்க முடியாது. அதாவது ஸ்கூல்ல படிக்காது. நீங்க கோச்சிங் வந்தா மட்டும் தான் உங்களால படிக்க முடியும். படிக்கிற மாணவன் அதாவது அதிக நேரம் படிச்சால் நல்லா படிப்பாங்கன்ற கான்செப்டே தப்பு. கொஞ்ச நேரம் படிச்சாலும் கான்சென்ட்ரேஷனோட படிச்சா போதும். இப்போ நம்ம சினிமாவே எடுத்துப்போம். 2.5 மணி நேரம் பார்க்குற சினிமாவில் வர சீனெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அந்த பாடல் வரிகளை தெளிவாக சொல்றாங்க. ஏன்னா மனசு ஒருநிலைப்பட்டு கான்சென்ட்ரேஷனோட அங்கே பார்க்குறாங்க. அதனால அது முடியும். இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு ரொம்பவே கரெக்டான பாயிண்ட். ஏன்னா நான் படிக்கும் போது 10th ஸ்டாண்டர்ட்ல நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவேன். டான்ஸ் ஆடுவேன், பாடுவேன், டிபேட் போவேன், நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். எங்க வீட்டில் வந்து 10th கிளாஸ் ஷுவராக இந்த பொண்ணு ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஐயோ பாவம் சொல்லிட்டு சரி மார்க்லாம் வரும்போது எங்கள் அப்பாவோட மேனேஜர் வந்து ஏதோ தப்பான நம்பரை பார்த்துருக்காங்க போல இருக்கு. பார்த்துட்டு சரி குழந்தை 46% வாங்கிடுச்சு, ஸ்வீட் பாஸ் ஆகிடுச்சு, ஸ்வீட் எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ எல்லாம் ஸ்கூலுக்கு வந்தாங்க. என்னம்மா 46% வாங்கி, நான் வாங்கினது வந்து 87%. நான் அதிக நேரம் படிக்கல. ஆனால் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம் டைமில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பேன். ஆனால் இது வரைக்குமே வந்து நான் படித்தது எதுவுமே யூஸ் பண்ணல. அதே தான். ஸோ அது கூட இருக்கு. அதாவது படிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா குழந்தைங்க சீக்கிரமா பெரியவங்க செய்யக்கூடிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை பருவமே இப்போ குறைஞ்சிருச்சு. 6வது படிக்கிற குழந்தைக்கு அன்னைக்கு காலேஜ் படிச்சவனுக்கு என்ன தெரியுமோ அது தெரியுது. இது வந்து என்னன்னா ஜென்ரேஷன் கேப், அந்த கேப் வளர்ந்துருச்சு. ஸோ அதனால இது வந்து நாட் ஓன்லி ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டையோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனையோ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஓவரால் என்விரான்மெண்ட் சொசைட்டி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றது அனாலிசிஸ்ல தான் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல கூட 20-30 கம்ப்யூட்டர் தான் வச்சுக்கிட்டு நாங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், ஸ்மார்ட் கிளாஸ் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல 50-60 கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேல இருக்குது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக வந்து இந்த சண்டே வந்து நீங்கள் நிறையா பேசியிருப்பீங்க, நிறையா ஆர்கியூ பண்ணியிருப்பீங்க. இந்த செக்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். இவரும் ஒரு விதமான ஒரு டீச்சர்னு சொல்லலாம். கோச்சிங் சென்டர் ஸ்பைரோன்னு வச்சுருக்காரு. அது கிட்டத்தட்ட வந்து நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் JEE கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க. பல ஆல் இண்டியா ஸ்டேட் ரேங்கர்ஸ் அண்ட் ஸ்டேட் ரேங்கர்ஸ் வந்து இதுலேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 டாக்டர்ஸ் அண்ட் 350 IITNs வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் உதயகுமார். இன்ட்ரடக்ஷனே பெருசாக இருந்துச்சு. பல பேரை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஸோ சொல்லுங்கள் சார், நீங்கள் டிஸ்கஷனை கேட்டிருப்பீங்க அண்ட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. கவர்மெண்ட் ஸ்கூலாக பெஸ்ட்டாக, ப்ரைவேட் ஸ்கூலில் பெஸ்ட்டாக? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறையா ட்ராப் அவுட்ஸ் இப்போ இருக்குது, பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு விவசாயி, ஊரில் என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறது தான் பெருமையாக நினச்சார். ஸோ எங்கள் பியூசி படித்தார். பியூசி முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. கவர்மெண்ட் வேலைக்கு போகலை அவருக்கு. அப்போ வந்து என்னென்னா, அப்போ வந்து வாத்தியார் வேலையோட வந்து விவசாயம் பண்ணுறது தான் வந்து ஒரு பெருமையான ஒரு வேலை. இப்போ கூட அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் தான் கண்டிப்பாக. அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், நாங்கள் 2 பசங்க, நானும் என்னோடய பிரதர், 2 பேர்த்தையும் வந்து ஒரு டெவலப் பண்ணோம். ஸோ அப்போ அவருக்கு என்னென்னா, அவர் அந்த தொழில், விவசாயம் தொழில் செய்கிறது எல்லாமே எங்களை வந்து அடுத்த ஒரு கல்வியில் ஒரு எஜுகேஷனை நல்ல நிலைமை கொண்டு வந்து அவரோட அந்த வாழ்க்கையோட ஃபுல் பர்பஸே அதுதான். அந்த அவர் வந்து அடுத்த அந்த 40-50 இயர்ஸ் பண்ணுறாருன்னா அந்த 50 இயர்ஸோட பர்பஸே வந்து எங்களை படிக்க வைக்கணுங்கிறது தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும்
அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க செய்ய முடியாத, தவற விட்டதை, செய்ய முடியாத அவங்க குழந்தைகள் மூலமாக சாதிக்க நினைக்கும் போது அதில் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. நம்பர் 1. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தா குவாலிட்டி இல்லைன்னு கிடையாது. பட் ஆனால் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் இருக்குது. அவங்க வந்து கனவு அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க சாதிக்க முடியாத அந்த கல்விங்கிற ஒரு விஷயம் மூலமாக அவங்க குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து அதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்க அந்த அந்த வாழ்க்கையோட முழு லட்சியமே வந்து தவறிடுங்கிற ஒரு பயத்தினால தான் உண்மையாக சொல்லப்போனால் நிறைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் அந்த ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து கொண்டு போய் குழந்தைகளை விட்றாங்க. ஆக்சுவலாக உண்மையிலுமே கவர்மெண்ட் செக்டார் அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் எது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைரார்ச்சி ஆர்டர். இப்போ அது வந்து இங்கே சென்னையில் டிபிஏ இருக்குது. ஒரு மாவட்டத்துலேயும் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. டிஇஓ, சிஇஓ, ஏஓ எல்லாமே இருக்காங்க. ஹெட் மாஸ்டர், ரிவ்யூ சிஸ்டம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் கூட இருக்காது. அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான கட்டமைப்பு வந்து நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து சவுத் இந்தியாவில் வேறு எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே இல்லை. அதுக்காக நம்ம தமிழ்நாடு இது ஒரு பாஸ்ட் 40 இயர்ஸாகவே இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வேறு எந்த ஒரு மாநிலத்திலையும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு சிஸ்டம் தான். எங்கே லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து பாட்டமும் நல்ல அருமையான கட்டமைப்பு இருக்குது. இந்த ரிவ்யூ சிஸ்டத்தில் கொஞ்சம் லேகிங். 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், பில்டிங் ஃபெசிலிட்டிஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொஞ்சம் லோ, ப்ரைவேட் செக்டர் தான் டாப்னா இன்ஜினியரிங்கில் எது டாப் வச்சலாம்? இன்ஜினியரிங் காலேஜில் எது டாப்பு? இந்தியாவில் எது டாப்பு? கவர்மெண்ட் தான் டாப்பு. அண்ணா யூனிவர்சிட்டி தான் டாப்பு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் டாப். அப்படி கவர்மெண்ட் நல்லா பண்ணுது? எப்படி நல்லா பண்ணுது? மெடிக்கல் காலேஜ் எது டாப்பு? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் டாப்பா, கவர்மெண்ட் மெடிக்கல்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் என்னது? கவர்மெண்ட் தானே. அப்போ அவங்க எப்படி நல்லா அவங்க வந்து டாப்பாக இருக்காங்க? எவ்வளோ ப்ரைவேட் பிளேயர்ஸ் வராங்க, ஆனால் ப்ரைவேட் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியல. என்ன காரணம்? வேறு ஒன்றுமே காரணம் இல்லை. ஃபெசிலிட்டிஸ் டெவலப்மெண்ட். ஏதோ ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரை நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு கவர்மெண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே டாப் கிளாஸ் வாத்தியாருங்க இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் காரணம் அது வந்து சரியாக வந்து அந்த கொஞ்சம் சின்ன கேப் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏன் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு பேரண்ட்ஸ் போகிறாங்கன்னா அவங்க தவற விட்ட அந்த கனவுகளை அவங்க குழந்தைகள் மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறாங்க. இதில் போய் ரிஸ்க் எடுக்க முடியாத ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. எதுக்கு வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட் அதுவே எனக்கு நம்பர் 1 கொஸ்டினாக இருக்குது. யாருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருஷம் 12 லட்சம் பேர் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுறான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபைனலாக கிராஜுவேஷன், அதாவது +2 முடிச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது 9.5 lakhs மாறுது. ஆக்சுவலாக நடுவில் கொஞ்சம் பேர் பாலிடெக்னிக் அந்த இந்த கோர்ஸ்லாம் போய்ட்றாங்க. இந்த 12 lakhs ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாட் நெசசரி டு கம் டு கவர்மெண்ட் ஸ்கூல். எதுக்கு வரணும்? நம்ம அது மாதிரி எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. யார் வரணும்னா ஓரளவுக்கு ப்ரைவேட் செக்டார். நான் வந்து அபோவ் மிடில் கிளாஸ், என்னால் வந்து ஃபினான்ஷியலாக வந்து என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நான் கவர்மெண்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்னை பார்த்துக்கிறேன். நடுவில் ஒரு கேட்டகரி இருக்குது. எனக்கு என்னோட மகன் அல்லது என்னோட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை நான் கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் லட்சியத்தை நோக்கி கொண்டு போய் சேர்த்தணும். பட் ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை. 2ம் கெட்டான நிலை. இப்போ என்னால் கவர்மெண்ட்டுக்கும் போக முடியல, ப்ரைவேட்டுக்கும் போக முடியல. என்னால் கவர்மெண்ட்டை நம்ப முடியல, ப்ரைவேட்டுக்கு போகிற அளவுக்கு பணம் இல்லை. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, கண்டிப்பாக என்னால் வந்து ப்ரைவேட்டுக்கு போக முடியாது. என்னால் வந்து அதை திங்க் பண்ணவே முடியாது. ஒன்லி கவர்மெண்ட்லேயே இதே 3 கேட்டகரி தான். இல்லை ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து நம்ம இல்லை அது சொன்னேன், யாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வந்து தப்பாக நம்ம சொல்லலாம். அவங்க போக வேண்டியவங்க அவங்க போவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நடுவில் ஒரு செக்ஷன் இருக்குது. அதாவது அந்த இதில் இருக்காங்க, பட் அந்த காசு வந்து இல்லாமல் அவங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அது சேர்த்துக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கு ஆப்ஷனாக இருக்கலாம் இல்லையா? நம்ம கவர்மெண்ட் அதுக்கு ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலான அந்த மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா அதுக்கான நெசசரி, இப்போ வந்து அதுக்கு நெசசரி வந்து என்னென்னா கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணணும். அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து அவங்க ப்ரைவேட் மாதிரி கவர்மெண்ட் நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே அட்மிஷன் வந்து சேரும். அரசாங்கத்துக்கு ஒரு அஜெண்டா என்ன இருக்கும்? ஒரு தகவல் சொல்லணும்னு சொன்னால் இப்போ அளவுகோல் இருக்குது. இந்த 100 நாள் வேலை செய்கிற இடத்துல போயிட்டு அந்த லெட்ஜர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 75% பேர் கை நாட்டு தான் ஒட்டியிருக்காங்க. அப்படின்னும் போது என்ன அளவுகோல்? ஒரு 68 வருஷத்துக்கு மேலே இந்தியாவுடைய நிலைமை. கியூபான்ற ஒரு சின்ன நாடு, தமிழ்நாட்டோட சின்ன நாடு, 5 வருஷத்தில் அந்த நாட்டில் இருக்க எல்லாரையும் கல்வி அனைவருக்கும் இலவச கல்வின்றது குறிக்கோளை நோக்கி முன்னேறிட்டு உலகத்துக்கே எத்தனை 1000 டாக்டர்கள் நாங்கள் தரணும்,
இலவசமாக சிகிச்சை செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க சொன்னால், ஒரு சின்ன நாடு, கரும்பு உற்பத்தியை மையமாக வச்ச ஒரு நாடு, உலகத்துக்கே டாக்டர்களை நாங்கள் இலவசமாக நாங்கள் சிகிச்சை செய்யறதுக்கு அனுப்புகிறோன்னு சொன்னாங்கன்னா, அந்த நாட்டினுடைய அஜெண்டாவில் எல்லோருக்கும் கல்வி கற்பிக்க அந்த செய்கையை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்காங்க குறிப்பிட்ட 5 வருஷத்தில். இந்தியாவில் கல்வி என்பது வியாபார பொருளாக மாறி இருக்கு. வியாபார பொருளாக மாறி இருக்கு. இருக்கிறவங்க தெருக்கு நீங்கள் ஸ்கூல் ஆரம்பித்து நீங்கள் கல்வியை விற்றுக்கலான்ற ஒரு கொள்கை இருக்குது. எல்லோருக்கும் கல்வி என்ற குறிக்கோளை நோக்கி நகர்ந்துட்டுன்னு சொன்னால் இந்த மோகங்கள் மறியும். ஆங்கிலம் படித்தாதான் அறிவாளி என்கின்ற அந்த அர்த்தத்துக்கு யார் இலக்கணம் கண்டுபிடிக்கணும்? அரசாங்கம். இந்த மோகம், அதுக்குண்டான முன்னுரிமை என்ன? நீ தமிழ் படித்தாதான் உனக்கு முன்னுரிமை என்ற ஏதாவது அறிவிப்பு எங்கேயாவது வந்திருக்கா? அல்லது அரசு பள்ளியில் நீ படித்தாதான் உனக்கு முன்னுரிமை என்ற அழைப்பாக இருக்கா? இல்லை. சார், உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் நான் கேட்குறது, இப்போ நீங்கள் சொன்னீங்களே கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பிகாஸ் பிக்கஸ்ட் காலேஜ், நீங்கள் மெடிக்கல் காலேஜ் இருந்தால் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தால் சரி, யூ திங்க் சம்வேர் நம்ம ஸ்கூல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலையா? கண்டிப்பாக. மேபி வே ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் காலேஜஸ் ஜாஸ்தி. நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி காலேஜ் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கூல் லெவலில் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங் கட்டுங்களேன். என்ன ப்ராப்ளம் இருக்குது? பெரிய பில்டிங் கட்டுங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி பெரிய பில்டிங் கட்டுங்க. நீங்கள் மெடிக்கல் காலேஜ் மாதிரி பெரிய பில்டிங் கட்டுங்க. பெரிய லேப் வைங்க. பெரிய செமினார் வைங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வைக்கணும், வாங்கி போடுங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குது? எவ்வளோ டாக்ஸேஷன் மணி இருக்குது, அதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணுங்க, போடுங்க. ஃபேக்கல்டிஸை ட்ரைனிங் வைங்க, ரிவ்யூ வைங்க. ஒருத்தர் இத்தனை பர்சன்டேஜ். இவங்க 2-3 விஷயம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. 100% ரிசல்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கூலில் 100% ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கே அவங்க போராடுற மாதிரி இருக்குது. பாஸ் பண்ண வைக்கிறதுக்கே போராடுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்போ தான் இந்தியா லெவலில் காம்படிட் பண்ணுறது? எப்போ ஐஐடி காலேஜில் போய் படிக்கிறது? எப்போ எய்ம்ஸில் போய் படிக்கிறது? ஜிப்மரில் போய் படிக்கிறது? ஃபாரினில் போய் எம்எஸ் படிக்கிறது? என்ன பண்ணுறது ஆக்சுவலாக? இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க? தோஸ் ஹூ ஆர் காட் வெரி ஹை மேக்ஸிமம் அந்த க்ரைட்டீரியாவில் வராங்க. ஸோ வி ஆர் திங்கிங் அவங்க நல்ல இன்டெலிஜென்ட்டு. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற டீச்சர்ஸை அவங்க எவ்வளோ நல்லா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ எங்கே மிஸ்டேக் நடக்குது? அந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு இல்லை அவங்களுக்கு. என்ன, நீ பாஸ் பண்ணாட்டப்போ எனக்கு 1ஆம் தேதி பேங்க்ல பைசா போயிடும். ரிவ்யூ சிஸ்டம் இல்லைன்னு சொல்கிறேனேம்மா. ரிவ்யூ சிஸ்டம் இல்லைன்னு சொல்கிறேன். ரிவ்யூ கொஸ்டின் கேட்க ஆள் இல்லை. ரிவ்யூ சிஸ்டம் இல்லை. இப்போ சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நீட் வந்திருக்கு, ஜேடபிள்யூ வந்திருக்கு. நம்ம தமிழக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்க முடியாதா? பட் இங்கே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இது அப்படியே நீ போனேன் அவ்வளோதான், லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. கடைசி நாள் வரைக்கும் உனக்கு இதுதான். வேர் பேயிங் 1.5 lakhs 2 lakhs மந்த்லி பே பண்ணுற. பட் அது மேட்ரு கிடையாதுங்க. ஆனால் அவனுக்கு என்ன தேவையோ ஸ்டூடெண்ட்டுக்கு அதை கொடுக்கணும். அந்த குவாலிட்டி இங்கே அப்படி இல்லை. இங்கே நான் இன்றைக்கி நல்லா பண்ணி சாதிச்சுன்னா நான் அடுத்த மாதமே எனக்கு 50,000 1 லட்சமாங்கிற அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பெனிஃபிட்டட் சிஸ்டமும் கவர்மெண்ட்டில் கொடுக்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது நிறைய திறமையான ஃபார்வர்டே வருவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் நம்மளை என்கரேஜ் பண்ணது நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ரைவேட் பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பாக டேலண்டட், மோர் டேலண்டட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட்லேயே இருக்காங்க. கண்டிப்பாக 100% இருக்காங்க. அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஆப்ஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஃபைனல் மெசேஜ் டு நம்ம வியூவர்ஸ் அண்ட் நம்ம பேரண்ட்ஸ், மெயினாக பெற்றோர்கள் தான், அவங்களுக்கு என்ன? ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு பேரண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் மூலமாக பேரண்ட்ஸுக்கும் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் செக்டர் பிரச்சனையே உங்களோட அறியாமல் தான். இது பெஸ்ட்டு மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்டென்டிவ் டீச்சிங். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கட்டி புழுக்கணும். ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டி அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸையும் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிற வாத்தியார் கிடையாது, 40 பேருக்கு எடுக்கிறது தான் வாத்தியார். அந்த 40 பேர்த்தையும் அந்த 45 மினிட்ஸில் கட்டி போடணும் கிளாஸில். நீங்கள் யாரும் ஒரு இடத்துலையும் உங்கள் குழந்தைங்களை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறது நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸாக புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள். உங்கள் பையன் அப்படி இருக்கான்னா அந்த வாத்தியார் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கும், போய் கேளுங்க, தப்பு இல்லை. எஜுகேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் மாற்றணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் தான் மாற்றணும். கவர்மெண்ட் என்ன போய் மாற்றும்? கவர்மெண்ட் நல்லா சம்பளம் கொடுக்குது, நல்லா பட்ஜெட் அலாட் பண்ணுது. உங்கள் பையனுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே நீங்கள் விட்டுட்டு எல்லாம் அதுதான் உங்களோட அறியாமல். நீங்கள் எதையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட அறியாமல் தான் பிரச்சனையே. நீங்கள் போய் கேளுங்க, என் பையனுக்கு எது பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்? நோட்ஸ் எடுத்து வாங்கி படித்து ஏதாவது பேரண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அவங்க சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி செக் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் சிம்பிளாக ப்ளேம் மட்டும் பண்ணுறோம். ஸோ உங்களோட அறியாமல் தான் பிரச்சனை. அது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாங்கிற மேட்டர் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் அறியாமையை போக்குனீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். கவர்மெண்ட் ஸ்கூலில் 100% நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவாங்க. தேங்க்யூ.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். பட் யூஸ்வலாக வந்து எங்கள் ஷோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணுவோம். பொதுவாக கெஸ்ட்லாம் வரும்போது ஒரு ட்ரோஃபியோ இல்லை ஷாலோ இல்லை டிப்போ கொடுப்போம். நாங்கள் இந்த ஷோ மூலியமாக அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் உங்கள் சார்பில் ஒரு அனாதாசத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா இது வேலிட். நான் எல்லாருக்குமே கேட்டுக்கிற ஒரே விஷயந்தான், பூ ஷாலாக வாங்காதீங்க, அது யாருக்குமே எந்த யூஸும் இல்லை. அட்லீஸ்ட் இது வந்து சில குழந்தைங்களுக்கோ இல்லை யாராச்சுக்கோ நீங்கள் அன்னதானம் பண்ணால் அவங்களுக்கு அது போய் சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் வேலை இன்னும் பெருசாக வந்து கண்டினியூ பண்ணணும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து இவ்வளோ இளைஞரை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோஸ். தேங்க்யூ. ஒரு பெண்மணி வர போகிறாங்க. அவங்களுக்கு 3 பெண்கள். 3 பெண்களில் 3 பேருமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 2 பேருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வெனிலா. ஸோ நீங்களே வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர் நாங்கள் கேள்விப்பட்டோம். எஸ். ஸோ நீங்கள் டிபேட் கேட்டிருப்பீங்க எல்லா பக்கமும். ஸோ சொல்லுங்கள் மேம். இது வரைக்கும் போன விவாதம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அரசு பள்ளியை நோக்கி ஏன் வந்து நம்ம வந்து போகக்கூடாது, அதில் என்ன பிரச்சனை அப்படின்றது பேசிக்காகவே வந்து ஏன் வந்து நம்ம இன்னும் அரசு பள்ளிகளை விட்டுட்டு தனியார் பள்ளிக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியிலேயே நிறைய பேச வேண்டி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து ஒரு பொதுமக்களாக நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் அரசு செய்யணும். ஏன்னா நான் ஓட்டு போட்டு இந்த அரசாங்கம் வருது, எனக்கு தேவையான எல்லா விஷயங்களை சலுகைகளை அரசு கொடுக்கணும். அப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இது எல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், அரசு சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கல்வி அப்படின்னு வரும்போதும் கல்வி மட்டும் இல்லை, மருத்துவம் பல விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படி வரும்போது பொதுமக்களினுடைய தேர்வு ஏன் அரசு பள்ளியாக இல்லாமல் தனியார் பள்ளிக்கு போகுது? நாம் எல்லாமே அரசு சார்ந்து நிற்கிறோம், அரசு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கூட பள்ளி கல்வி வரைக்கும் தான். உயர்கல்விக்கு போகும்போது ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே வந்து எம்எம்சி கிடைக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கணும், இருக்கிறதுலே பெஸ்ட்டு அரசு உயர்நிலை கல்லூரிகள் எதுவோ அதுதான் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஏன் நம்மளுடைய தேர்வுகள் வந்து தனியார் பள்ளியை நோக்கி போகுது? இது எத்தனை வருஷமாக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியிலேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, இதுக்கு வந்து வெளிப்படையான ஒரு பதில்னா என்ன சொல்லிடலாம்னா, பெற்றோருடைய விருப்பம். பெற்றோர்கள் வந்து தனக்கு கிடைக்காத எல்லாமே தன்னோட குழந்தைக்கு கிடைக்கணும். நான் நல்லா படிக்கணும்னு நினச்சேன், படிக்கல. டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், டாக்டர் ஆக முடியல. ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேன். அப்போ தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுற ஒரு கருவியாக தான் குழந்தைங்கள பார்க்குறோம். அது வந்து சரியா தப்பா அப்படின்னா தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பேரண்ட்டாக நமக்கு இருக்கிறது, நமக்கு ஒரே ஒரு விருப்பம் என்னன்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றதா நம்மளுடைய குழந்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் விருப்பம் அப்படின்ற ஒரு இடத்த வச்சு தான் இன்னைக்கு வந்து கல்வி வந்து முழுக்க வணிகமயமாக்கப்படுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தரமான கல்வியா தரமற்ற கல்வியா அப்படின்ற விவாதங்களும் தனி. எதெல்லாம் இந்த சமூகத்தை வடிவமைக்கணுமோ, சமூகத்திற்கான அடிப்படையான விஷயமோ அது எல்லாமே வணிகமயமாயிருக்கு. மருத்துவமனைகள் எடுத்துக்கோங்க. ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்க இங்கே நம்மள எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம எல்லாமே அரசாங்கத்தினுடைய விஷயம். ரேஷன் கடைக்கு கூட 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா வந்து அதுக்கு ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டையும் எடுத்துகிட்டு போய் க்யூவில் நிற்கிறோம். அந்த உதவியை வாங்குறதுக்கு கூட நம்ம தயாராக இருக்கோம். ஆனால் ஏன் அரசு மருத்துவமனைக்கு போகிறது இல்லை? நம்ம எத்தனை பேர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையோ இல்லை அந்த உள்ளூரில் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னா கையில் ஒரு பைசா இல்லை, நிராதாரமானவங்க, வேற வழியே இல்லைன்றவங்க தான் அங்கே போகிறாங்க. கையில் 4 காசு இருக்கிறவங்க ஒரு 200-300 ரூபாய் கொடுத்தாவது ஒரு பிரைவேட் டாக்டரை பார்க்கணும். அவரை மருத்துவமனையில் வேலை பார்க்குற டாக்டராக தான் இருப்பார், ஆனால் சாயந்தரத்தில் வந்து கிளினிக் வச்சிருக்கிற ஒரு டாக்டராக இருப்பார். அப்போது நம்மளுடைய மனநிலை வந்து இப்படி வந்து மாறுபட்டு இருக்கிறதுக்கா இதில் அடிப்படையில் விஷயம் என்னென்னா தரம் இல்லைன்ற ஒரு பிரிவினையை சமூகத்தில் வந்து உருவாக்கிட்டாங்க. அரசு பள்ளிகள் தரமற்றவை, தனியார் பள்ளிகள் தரமானது, அரசு மருத்துவமனைகள் சுகாதாரமற்றவை, அது வந்து எல்லாருக்குமான ஏற்புடையது அல்ல. அதே போல் தனியார் மருத்துவமனைகள் காசு இருந்தால் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிரிவினை உருவான பிறகு அதை வந்து ஒரு மிகப்பெரிய வணிகமாக வந்து மாற்றிட்டோம். அது வந்து அந்த வணிகம்ன்றது தான் இன்றைக்கி வந்து சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய புற்றா வந்திருக்கு. இது வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வை மட்டும் கொடுக்கல, அடிப்படையில் ஒரு அறமற்ற மனிதர்களை, குழந்தைகளை, தலைமுறையை, ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்க அறமற்றவர்களாக இன்னைக்கு வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம்.
12வது வரைக்கும் ஒரு காசு கொடுத்து 12வதுக்கும் வந்து 11வதுக்கும் பல லட்சங்கள் செலவு பண்ணி படிச்சுட்டு வர ஒரு குழந்தை மருத்துவர் ஆகும்போது மருத்துவர் ஆகிறதுக்கும் பல லட்சங்கள் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு முடியாதவர்களுக்கோ ஒரு மிகப்பெரிய வழியில் இருக்கிறவங்களுக்கோ காசு பணம் இல்லாதவங்களுக்கோ இலவசமாக மருத்துவம் செய்யும்னு கேட்டால் எப்படி செய்யும்? அப்போ இந்த வீழ்ச்சி அரசியல்ல எதிரொலிக்குது. சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. சைக்கிள் மாதிரி போகுது. தொழில் சார்ந்த ஒரு நேர்மை இல்லாம போயிட்டு இருக்கு. அரசியல் சார்ந்த அறம் சார்ந்த ஒரு வீழ்ச்சியை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா இருக்கிறவங்க மேல அதிகமாகி வசதிகளோட போயிட்டே இருக்காங்க, இல்லாதவங்க கீழே போயிட்டே இருக்காங்க. நம்ம 200க்கு 200 வாங்குற குழந்தைங்களை பத்தி பேசுறோம். ஆனா எங்ககிட்ட வெறும் தேர்வு பெறுவதற்கு அதிகபட்ச மதிப்பெண் பெறுவதற்கே வாய்ப்பில்லாத குழந்தைகளை வச்சு தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மா கூட கேட்டாங்க, ஏன் வந்து அரசு பள்ளியில் டெடிக்கேஷனே இல்லைன்னு. எங்ககிட்ட படிக்கிற குழந்தைங்களே இல்லைங்க. நாங்கள்லாம் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு வகுப்பறைனா டாப்பர்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. இப்படி ஒரு மிங்கிள்டான கிளாஸை நாங்கள் வந்து பார்க்க முடியும். ஒரு 45 நிமிஷத்தில் நல்லா படிக்கிற குழந்தைங்கன்னா 5 நிமிஷத்தில் நீ அடுத்து படிடா ராஜான்னு சொல்லிட்டு படிக்க முடியாத குழந்தைகளை பார்ப்போம். இப்போ 45 நிமிஷமே ஸ்லோ லேர்னர்ஸை வச்சு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு இன்னைக்கு வந்து அரசு சார்ந்த பள்ளிகளில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசுறதுக்கு நம்ம தயாரா இல்லை. வெறுமனே அரசு பள்ளி தரம் இல்லைன்னு ஆனால் அங்கே உழைக்கிற உழைப்புக்கும் ஆசிரியர்களுடைய தியாகத்துக்கும் எந்த இதுவுமே இல்லை. தனியார் பள்ளியில் போயிட்டு நைட்டு 12 வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க, 4 மணிக்கு விசிலூதி எழுப்புறாங்க. ஒரு பெற்றோர் கூட போய் ஏங்க என் குழந்தைய இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. ஏன்னா என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி பாக்கெட்டை வாங்கிட்டு போய் செல்லாம் வந்துட்டியா, நல்லா படிக்கிறியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டில் நின்று சாப்பாடை கொடுத்துட்டு 12வது முடிக்கும் போது 200க்கு 200 வாங்கிட்டான்னா சந்தோஷப்படுற மனநிலையோடு இருக்கும். ஆனால் அரசு பள்ளியில் ஒரு சின்ன வார்த்தை சொன்னீங்கன்னா கூட ஒரு 10 பேர் திருப்பி அடுத்த அரை மணி நேரத்தில் ஸ்கூல் வாசலில் வந்து நிற்பாங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து உண்மையிலே அடிப்படையில் பணி பாதுகாப்பே இல்லை. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஓப்பனாக சொன்னோம்னா ஒரு பதட்டத்தில் இருக்கோம். முன்னாடி என்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என்னோட குழந்தை அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான அன்பு என்கிட்ட இருக்கும். அந்த குழந்தைய நான் அன்பு செய்யலாம், திட்டலாம், கொஞ்சலாம், அடிக்கலாம். என் பிள்ளைய, என்னோட சொந்த பிள்ளைய நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதை செய்வதற்கான எல்லா சுதந்திரமும் ஒரு வகுப்பறையில் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வகுப்பறை என்பதே என்னிடம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு படிப்புன்றது முழுக்க முழுக்க மதிப்பெண் ஆயிடுச்சு. முதல் பிரச்சனையே தனியார் பள்ளிகளோட ஒப்பிட்டு அவங்க 1.5 வருஷம் படிக்கிறாங்களா 2 வருஷம் படிக்கிறாங்கன்றதெல்லாம் இவங்க யாருக்குமே கேள்வியே கிடையாது. எல்லா பெற்றோருக்கும் தெரியும். 11வதுலேருந்து இந்த 2 ஆண்டுகளாக தான் 11வதுக்கு பொது தேர்வு. முன்னாடியெல்லாம் 9th படிக்கும்போதே 10th, அப்புறம் 11வது படிக்கும்போதே 12வது. அப்போ ஒரு பாட புத்தகத்தை 2 ஆண்டுகள் படிக்கிற ஒரு குழந்தை ஏன் 190க்கு மேலே வாங்க முடியாது? ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதே அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துப்போம், அதே எம்எம்சி எடுத்துப்போம். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மகிட்ட வந்து படித்து வெளியில் வந்திருக்கிற அறிவியல் அறிஞர்களோ துறை சார்ந்த வல்லுநர்களோ எத்தனை பேர் வந்து இந்தியாவினுடைய மிக புகழ்பெற்ற நிலையில் வந்திருக்காங்க. அப்துல் கலாம்லேருந்து மருத்துவர்கள்லேருந்து எல்லாரையுமே நம்ம வந்து எடுத்துப்போம். ஆனால் இன்னைக்கு அதே அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அதே எம்எம்சிலையும் படிச்சுட்டு வர்றவங்கள ரொம்ப வெல் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறதுக்கு இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கும்? வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனால் நம்ம என்ஜினியர்ஸை அவங்க வந்து முதல்ல ஏற்றுக்கவே மறுக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒன்லி டாப்பர்ஸாக இது 10க்கு 10ன்னு மார்க் வச்சுருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட வரும்போது தேர் இஸ் நோ ப்ராக்டிக்கல் நாலேஜ். எல்லாருமே லாடம் கட்டின மாதிரி இந்த மெட்ரிகுலேஷன்ற ஒரு குதிரை மேலே ஏறிட்டோங்க. அந்த குதிரை வந்து நம்மளை வந்து கொண்டு போய் ரேஸில் ஜெயிக்க வச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் நம்ம பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, நமக்கு கிடைக்காதெல்லாம் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஓடுறோம். கையில் காசு இருக்கோ, நம்மளுடைய பொருளாதார நிலைமையை மீறி குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் எத்தனை பெற்றோர்கள் நமக்கு கிடைச்சதெல்லாம் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நமக்கு கிடைச்சதெல்லாம் நம்மளுடைய சுதந்திரம், இந்த மண் சார்ந்த வாழ்க்கை, ஒரு ஆறு ஏரி குளத்துல விழுந்து எழுந்து குளிச்சு எவ்வளவு பண்ணியிருக்கோம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நம்ம குழந்தைக்கு தெரியுமா? நம்ம குழந்தை சாப்பிட்டு பார்த்துருக்கா? நம்ம வாழ்ந்த தாத்தா பாட்டி கூட நம்ம வாழ்ந்த அந்யோன்யம், கதை கேட்டு வளர்ந்தது, இந்த நிலா, இந்த சூரியன், இந்த பூமி, இது எல்லாத்தையும் பார்த்து வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம குழந்தைக்கு கொடுத்துருக்குமா? நம்ம எல்லாருமே
அந்த குழந்தை படிக்கணும், மார்க் வாங்கணும், நல்ல இடத்துக்கு போகணும். மார்க் வாங்கினா நல்ல இடத்துக்கு போயிடும், மார்க் வாங்கினா எல்லாமே சரியாயிடும், மார்க் வாங்கினா பொருளாதாரத்துல மேம்பாடு வந்துடும் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை தான் செய்யறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நான்லாம் வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையுமே வந்து பேச போகும்போது கேட்கறது, நீ என்ன படிக்க நினைச்ச, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? இந்த கேள்விக்கு 99% எங்க அப்பா அம்மா டார்ச்சருங்க மேடம், நான் வந்து இது என்ஜினியரிங் போகணும்னு நினைச்சேன், ஆனா வந்து டாக்டர் போட்டிருக்காங்க, நான் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னை என்ஜினியர் ஆக்கியிருக்காங்க. இப்படி விருப்பமே இல்லாமல் என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்க அப்படின்ற ஒரு போட்டியில இந்த குழந்தைங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம குழந்தைங்க வந்து மாசம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிற குழந்தையா கூட இருந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையில தோத்து போற ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ போராட்டம்? நீங்க சொல்லுங்க மேம், ஃபைனல் மெசேஜஸ் டு ஆர் ஆடியன்ஸ். சமீப காலமா அரசு பள்ளிகளுடைய சார்ந்து அதனுடைய தரம் சார்ந்து நடக்கிற விவாதங்கள் ரொம்ப நான் வந்து ஆர்வமா கவனிக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இது வந்து ஒரு ஷோலையோ இல்லை ஒரு பத்திரிகையிலையோ ஒரே ஒரு கூட்டங்கள்லையோ மட்டுமே நடக்காம இது வந்து ஒரு செயின் மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பெற்றோர்கள் மத்தியில போனோம். அப்புறமா வந்து அரசு பள்ளி சார்ந்து குறை சொல்லிக்கிட்டே வந்து காலத்தை கடத்தாம என் குழந்தை தான் அதுக்கு பாதிக்கணுமா, உங்க குழந்தை தான் பாதிக்கணுமா அப்படின்றதா இல்லாம நாம ஒவ்வொருத்தருமே அரசு பள்ளிகளை வந்து மீட்டெடுக்கவும் அதை வந்து வளர்க்கறதுக்குமான முயற்சி எடுக்கணும். நானே வந்து என்னோட மகள் வந்து 10ஆம் வகுப்புல வந்து 490 மதிப்பெண் எடுக்கும்போது எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா, அடுத்து எங்க ராசிபுரம் போறீங்களா, இது திருச்செங்கோடு போறீங்களா அப்படின்ற கேள்விதான் கேட்டாங்க. அப்போ வந்து நாங்க ரொம்ப தீவிரமா யோசிச்சு எல்லா வகையிலுமே வந்து நான் வேலை பார்க்குற ஸ்கூலை நம்பாம இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு போய் போடுறது வந்து அது நமக்கே ஒரு பெரிய இழுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட பெரிய மகளை வந்து நான் வந்து அரசு எங்க பள்ளியிலேயே தான் 11வது 12வது வந்து நான் போட்டேன். அதே மாதிரி என்னுடைய அடுத்து இரட்டை மகள்கள் 2 பேரையுமே வந்து போட்டோம். அவங்க 2017ஆம் ஆண்டு மாவட்டத்திலே முதல் இடம் 2வது இடம். நாங்கள் அதை வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணோம். இந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும், அரசு பள்ளிகள் சோட போயிடக்கூடாது அப்படின்னு பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்றத ஒரு முன்முயற்சியா இருக்கணும் அப்படின்றத எடுத்து நாங்கள் அதை வந்து மதிப்பெண் வாங்கினதுனால அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்ல வரல. ஆனா அரசு பள்ளிகளாலும் அது முடியும் அப்படின்றத நிரூபிக்க விரும்பணும். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஐ திங்க் நீங்கள் லாஸ்ட் சொன்னதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் நீங்களே அந்த மாதிரி யோசிச்சு பண்ணாதான், அந்த மாதிரி ஒரு பல பேர் யோசிச்சா தான் வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த மாற்றத்துக்காக தான் இவ்வளோ போராடி இவ்வளோ பேசி இவ்வளோ டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஷோக்கு வந்ததுக்காக. சாரி, மற்ற ஷோ மாதிரி நாங்கள் இந்த ஒரு ட்ரோஃபி இல்லை ஷாலோ தரமாட்டோம். ஆனால் உங்கள் பேரில் உங்கள் சார்பாக ஒரு அனாதாசத்தை வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை சைன் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் வேலிட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நான் எல்லாருக்கும் திருப்பி அதான் கேட்டுட்ருக்கேன், தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, பூ வேஸ்ட் பண்ணாதீங்க, ஷால்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு அது பெரிய விஷயமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஐ ஹோப் நீங்கள் இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் பொண்ணுங்க வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணோம் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ளீஸ். நான் சொன்னேன் இந்த செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் வரப்போகிறாங்கன்னு. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இவர் பார்க்கணுன்னா வந்து நம்ம மெமரி, அதாவது வந்து நம்ம ஞாபக சக்தி அது எப்படி ஏற்றுறது, அதுக்காகவே தனியாக கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கள் ஷோக்கு வந்ததுக்காக. அண்ட் நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், வாட் யுவர் வியூ பாயிண்ட். தனியாரும் அப்புறம் அரசு, எஸ், இந்த ரெண்டுக்கும் இம்பேலன்ஸாக இருக்குது. அது எது பெஸ்ட்டுன்றது நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி 2 ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 2 தளத்துலேயும் படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் இருக்காங்க. யாரும் போய் டைம் பாஸ் பண்ண போகல. ப்ரைவேட் ஸ்கூலில் போகிறவன் பணம் இருக்கவன் போகிறான், கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிறவன் வந்துட்டு பணம் கொஞ்சம் குறைவாக இருக்கவங்க போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் 2 பேருக்கும் இருக்கிற ஒரே கோல் என்னென்னா நல்லா படித்து மார்க் வாங்கி பாஸ் ஆகி வாழ்க்கையில் செட்டில் ஆகணுன்ட்டு. பட் இதில் குறைபாடு உள்ள காரணம் என்னென்னா இந்த பொருளாதாரம். என்ன கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. எவன் ஒருவர் மனசில் வந்து நான் பெரிய ஆளாகணும் படிக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஸ்கூலில் இருந்தாலும் படிப்பாங்க. ஆச்சுங்களா? இட்ஸ் நாட் எ மேட்டர், இட்ஸ் நாட் எ மேட்டர் where do you study, இட்ஸ் எ மேட்டர் what do you study. என்ன படிக்க போறீங்கிறது தான் முக்கியமே தவிர நீ எங்கே படிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. இதை நம்ம வந்து பேரண்ட்ஸாக இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய திறன் நம்மக்கிட்ட இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க.
பக்கத்து வீட்டு பையன் கான்வென்ட்டில் படிக்கும்போது நம்ம ஸ்கூல் பையனை மட்டும் ஏன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணுன்ட்டு அந்த ஒரு கம்பேரிசனில் இவங்களும் அவங்க பக்கமே போகிறாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதுலேயும் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் தான் பெங்களூரில் படித்தேன் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்போது என்னுடைய தமிழ் வாத்தியார் அவர் சொல்லுவார், 10th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ 9th பாஸ் ஆகி போகிறீங்க, தயவுசெய்து இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்துக்குங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 78, 79 ஆகையினால இதில் சேர்ந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேற்கொண்டு படிப்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னுட்டு. நான் அப்போ ஒரு கேள்வி கேட்பேன், ஏன் சார் தமிழே படிக்கக்கூடாதா? நான் படிக்க முடியாதா? முடியும், ஆனால் அதுக்கு வாய்ப்பு குறைவுப்பா நம்ம நாட்டில். அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் சேருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமாக எங்களை வந்து ஒரு 10 பேரை எங்களை இங்கிலீஷ் மீடியமுக்கு போட ஆரம்பித்தாங்க. அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனாலையும் எங்கள் அப்பா அம்மா படிக்காததுனாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னாக்கா, மெமரின்றது ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பதங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், அந்த இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம், அந்த மெமரி எப்படி டெவலப் பண்ணலான்ட்டு பலவிதமாக யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மேடை பேச்சு பேசுறதுக்கு. அந்த மேடை பேச்சு பேசுறதுக்கு, அதாவது மகாத்மா காந்தி 31st அவருடைய மேட்ரிஸ் டேல நான் பேச போகிறேன். அவரை பற்றி பேசும்போது அவரை கொன்ன அந்த காட்ஸே நேமை மறந்துட்டேன். இந்த மறந்ததுனால எனக்கு என்னாச்சுனாக்கா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி கேலி கூத்து மாதிரி ஆகிப்போச்சு. என்னால் அழுதுட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன். வாத்தியார் பரவாயில்ல எல்லாம் சொல்லிட்டேன், ஒரு லாஸ்ட் வேர்டு, அதுவும் இங்கிலீஷில் லாஸ்ட் வேர்டை விட்டுட்டேன், பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு பண்ணார். கடைசியில் அந்த பேசின ஒரு 4 பேரில் என்ன தான் முதன்மையாக கூப்பிட்டு எனக்கு ப்ரைஸ் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தா ஜார்ஜ் பெர்னாண்டஸ், நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் அப்போது எம்எல்ஏங்க. அப்போ என்கிட்ட ஒரு ட்ரேயும் கையில் கொடுத்து ட்ராஃபி மாதிரி 500 rupees கேஷ், 50 ரூபா 10 நோட்டை ஒரு கவரில் போட்டு கேஷ் அவார்டாக என்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தட்டி எனக்கு சொல்கிறாரு, அந்த மகாத்மா காந்தி அசசினேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்னு அழுத பாரு, அந்த உன்னுடைய பேட்ரியாட்டிசம் பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னுட்டு கட்டி பிடிச்சாரு மறுபடியும். ஆஹா பரவாயில்லையே, மறந்தது கூட எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மெமரியை எப்படியாவது வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த அந்த 500 ரூபாய் எடுத்துட்டு பெங்களூரில் எம்ஜி ரோடுன்னு இருக்குது, ஒரு தமிழர்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு மெமரியை வளர்க்கக்கூடிய புத்தகம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அவர் நேராக போய் ரைட்டில் போனீங்க, நிறைய புக்கு இருக்கப்பா, ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. அந்த புத்தகம் ஒரு பிபிசி பப்ளிகேஷன் 1975, டோனி பூஸ்ன்ற ஒரு ஆத்தர், அவர் எழுதிய ஒரு புத்தகம். அதை படிக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. அதை வச்சு படித்து அந்த எஸ்எல்சியில் ரேங்க் ஹோல்டர் எடுத்தேன், 6th ரேங்க் கர்நாடகாவில். அதுக்கு எடுத்த பிறகு என்ன பண்ணேன், ஒரு தனியார் கம்பெனியில், அதாவது ப்ரைவேட் லிமிட்டடில் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எனக்கு வேலையும் கிடைச்சிது. அதுவும் சென்னையில் வந்தேன். நான் 13 வருஷம் சென்னையில் இருந்தேன். அது பியூனாக ஜாயின் பண்ணேன் அந்த கம்பெனியில் வித் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். 20 வருஷம் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில். 20th இயரில் நான் விஆர்எஸ் எடுத்து வெளியே வரும்போது நான் ஒரு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக வெளியேறினேன். எப்படி இதெல்லாம் சாதிச்சிச்சுனாக்கா, படித்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே 2 மாஸ்டர் டிகிரிஸ் 7 டிப்ளமா படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதை வச்சு நான் வெளியே வந்து இந்த துறைக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மெமரியை வளர்க்கக்கூடிய திறமைக்கு முப்பரிமாண நினைவாற்றல் கலை, அதாவது 3 dimensional மெமரி சிஸ்டம் ஒன்று உருவாக்கி ஒரு இன்ஸ்டியூட் ஃபார் த லாஸ்ட் 20 years நடத்திட்டு வரேன். இந்த இன்ஸ்டியூட்டில் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கிற பசங்களும் எங்கிட்ட வராங்க, ஆமாம் தனியார்களும் வராங்க. 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிடிச்சது இந்த கவர்மெண்ட்டில் படிக்கிற பசங்க தான். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால அவங்க போகிறதுக்கு ரொம்ப தடைகள் இருக்குது. உடனே அவங்கள தட்டி கொடுத்து இந்த மெமரி டெக்னிக்ஸை கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறேன். போன வருஷம் 2018 20 மாணவர்களை நான் எடுத்தேன். அதில் வந்து 10 மாணவர்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பசங்க, 10 மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து 12 பசங்க, அதில் 10 பசங்க கவர்மெண்ட் பசங்க, 2 பசங்க தான் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க செலக்ட் பண்ணி சைனாக்கு அனுப்பி வேர்ல்டு மெமரி சாம்பியன்ஷிப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். அதில் நம்ம பசங்க 4வது இடம்
வாவ். த்ரூ அவுட் த வேர்ல்டு 18 கண்ட்ரீஸுக்கு காம்பீட்டேட் பண்ணி 4வது இடத்துக்கு வந்தாங்க. இது நம்ம வெங்கையா நாயுடு நம்ம வைஸ் பிரசிடென்ட் அவர் நம்ம டெல்லி கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து சன்மானம் கொடுத்து ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி. அதாவது இந்த படிக்க வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படிப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு குறிக்கோள் இந்த இது மூலமாக வைக்கிறது, டீச்சர்ஸ் 2 பக்கமும் இருக்காங்க. ஆனால் டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து அது வந்து ஒரு பணத்துக்காக இல்லாமல் பேஷன் யோகா இருந்தாக்கா கண்டிப்பாக எல்லா ஒரு குழந்தைங்களும் டச் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். அதை மட்டும் அவங்க உணர்ந்து அவங்க ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி இதை வந்து ஒரு தர்மம் இது. அதாவது இந்த கல்வின்றது கான்றது கலை. கா என்ற ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஒரு கலை, இட்ஸ் அன் ஆர்ட். இல் வந்து இல் மனம், வி என்று விளையாட்டு. இந்த கலையும் மனசோடு விளையாடக்கூடியதான் ஒரு கல்வி. அது இதை உணர்ந்தா படிக்கிற குழந்தைகள் எந்தவித கஷ்டம் இல்லாமல் படிக்க முடியும். சொல்லி கொடுக்குற வாத்தியார், அது மேலாகட்டும் ஃபில்ம் டீச்சராக இருக்கட்டும், அவங்க வந்து மனப்பூர்வமாக அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா பாகுபாடு இன்றி, அதாவது இவன் பணக்காரன் இவன் நல்லா படிக்கிறான்றது இல்லாமல் அவங்க சொல்லி கொடுத்தானா கண்டிப்பாக அவங்களால படிக்க எந்த வித கஷ்டமான சப்ஜெக்டையும் அவங்களால படிக்க முடியும். இப்போ இருக்க பசங்க வந்து ரொம்ப புத்திசாலிங்க, எல்லா விஷயமும் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நாங்கள் வந்து மாதா பிதா குரு தெய்வன்றது நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன இருக்கு, மக்களுக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம். அந்த குருவை காணோம். அந்த குரு இல்லாதனால இவங்களுக்கு அந்த டைரக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் போக போக தெய்வமும் இருக்காது, மாதா பிதா இருப்பாங்க பேருக்கு, அதுதான் நடந்துட்டு இருக்குங்க. என்னுடைய மகள் பூஜா கிருஷ்ணன் 17 வயசுல அவள் நாசா செலக்ட் பண்ணி கனடாக்கு போயிட்டா. +2 படிக்கும் போது, அதாவது பெங்களூர்ல எங்களுக்கு பியூசி செகண்ட் இயர்னு சொல்லுவாங்க. அவள் உலக சாதனை பண்ணவ, அதாவது 5000 டிஜிட்ஸை மெமரியில் வச்சு she able to recall it. அந்த திறனை பார்த்து முதல் பெண்மணி ஏசியாவில் அவங்க அழைச்சிட்டு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் மோனிட்டோபாவில் படிக்க வச்சு இப்போ 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, 22 வயசு அவளுக்கு. அங்கேயே பெரிய கம்பெனியில் அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. 2 வயசுல, அதாவது 2-2.5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் தான் தாயானவளுக்கு தெரியும் குழந்தைகிட்ட எத்தனை திறமைகள் ஒளிந்துருக்குன்னு. அஃப்கோர்ஸ் ஃபாதருக்கும் இருக்குது அதில் பங்கு. தாய்க்கு நல்லா தெரியும் இந்த குழந்தை நல்லா பாடுதே நல்லா எழுதுதே அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயங்களாக அவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா 6 வயசு வரைக்கும் தாயே பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களோ இமிட்டேட் பண்ணுது. அதே போல் அந்த குழந்தை 6 வயசு தாண்டின பிறகு 7வது வயசில் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அந்த டீச்சரை பார்த்து இமிட்டேட் பண்ணுது. இங்கே டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த குழந்தைங்கள், சின்ன வயசு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க டீச்சருங்க வந்து கிளாஸ் ரூம்லேயே மொபைலில் பேசுறது, அடுத்து பசங்களுக்கு வேலை வைக்கிறது எல்லாம் கூடாது. அந்த குழந்தைகிட்ட ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தால் அந்த குழந்தை அந்த டீச்சர்கிட்ட இருக்கிற விஷயத்த இமிட்டேட் பண்ணி தனக்கு இது பண்ணுது. 12 இயர்ஸ் ஆன பிறகு அந்த குழந்தை அந்த டீச்சர்கிட்ட டிட்டாச் ஆகி தன்னைத்தானே நினைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு வாய்ப்பு டீச்சரும் பேரண்ட்ஸும் கொடுக்கணும். கொடுத்தாங்கனாக்கா அந்த குழந்தை வந்து தன்னை உணரும் போது, நீ உன்னை அறிந்த அந்த ப்ரோக்ராம் மாதிரி அது தன்னை அறியும் போது பல சாதனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்தை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு வேண்டிய சொல்யூஷன் என்னான்ட்டு ஒவ்வொருவரும் திங்க் பண்ணாக்கா கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஃபைனல் மெசேஜஸ் டு our viewers and our audience. பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டியது, பசங்களுடைய திறனை அறிஞ்சிக்கங்க. அடுத்து கம்பேரோ அல்லது அது வந்துட்டு ஃபோர்ஸு பண்ணாதீங்க அவங்க படிப்பை பற்றி. 3வது பசங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, தயவுசெய்து இப்போ இருக்க கேஜெட்ஸை பர்டிகுலராக மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அதை ஒரு கம்யூனிகேஷனுக்கு வச்சுக்கோங்க, கான்வர்சேஷனுக்கு வச்சுக்க வேண்டாம். அதே போல் பசங்க படிக்கிற பசங்க புட் யுவர் பர்பஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இந்த லைஃப் பர்பஸ் என்ன செய்யணும்ட்டு இருக்கீங்கன்னுட்டு அவங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து ஒதுக்கி அவங்கள உணர வச்சுட்டாங்கனாக்கா இந்த படிப்பு இந்த கல்வி நீங்கள் எங்கே படித்தாலும் சரி என்ன படிக்கிறது தான் முக்கியன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் சார்பாக உங்கள் பேரில் வந்து ஒரு அனாதாசத்தில் வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா very happy about it. Thank you so much sir, and I think you're an inspiration. நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷன் இருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் யூஆர் இந்த மெமரி மூலிமா வந்து கண்டிப்பாக இன்னும் மேல் நீங்கள் வரீங்கன்னு நான் நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் our show.
சார் ரொம்ப அழகாகவே பேசிட்டு போனாங்க. அண்ட் இதில் தெரிய வருது, எந்த குறைய வந்து நம்ம குறைய நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நம்ம வெற்றியை கண்டிப்பாக மாற்றலாம். இன்னைக்கு டாபிக் யாருக்காக பேசிகிட்டு இருக்கோன்னா, பல பேருக்கு அந்த காசு வசதி இல்லை, அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து அவங்க படிக்கக்கூடாதா? கண்டிப்பாக அவங்களுக்கும் படிப்பு வந்து ஒரு உரிமை தான், அவங்க படித்தே ஆகணும். படிக்கும் போது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தா அது வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் வந்து படித்து அதே வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா நம்ம கரெக்டாக கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம எதுக்கும் பதில் கிடைக்காது. நம்ம எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம்னா, இப்போ இல்லை, கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 5 வருஷமோ இல்லை 10 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்குற பள்ளிகள் வந்து அதுவும் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாற்றம் நடக்கும். நீங்களும் கொஞ்சம் யோசிங்க, உங்கள் இடத்துல வந்து நீங்களும் போய் கேள்வி கேளுங்க. அந்த மாற்றத்தை உங்கள் கையில் தான் இருக்குது, அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க. I'll see you in another episode of உன்னை அறிந்தால் வரலட்சுமி சரத்.